ஆக்சுவலா கலிஃபோர்னியா burritoக்குள்ள வந்தோம். ஃபிளாஷ்பேக். இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கு. உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், 1 ஹவர்ல நீங்க உங்களுடைய ஃபுட்டை வந்துட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு நீங்க வெளில வந்துருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ, அது ஒர்த்திலியா சீரிஸோட இது ஒரு பெரிய வீடியோவா இருக்கும் நான் நினைக்கிறேன். கலிஃபோர்னியா burrito இந்தியால 100 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்கன்றதுக்காக 15 அன்னைக்கு 100 ரூபீஸ்க்கு அவங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அது சீரியஸாவே ஒர்த்தா இல்லையான்றது இந்த வீடியோல பார்க்கலாம். போய் போரூர்ல ஒரு கலிஃபோர்னியா burrito இருக்கு, அங்க போய் நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஃபுட் பிள்ளைய ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க. அண்ட் லெட்ஸ் கோ. கலிஃபோர்னியா burritoல சாப்பிட்டு தான் வந்தேன். நான் ரெகுலரா வர்றேன் தான், பட் இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த லொகேஷன் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இதே கலிஃபோர்னியா burritoல இந்த இடத்துல வந்து ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு கூட இவ்வளவு கூட்டம் இருந்ததில்ல, இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆக்சுவலா அவர் சொன்னதை நான் நம்பவே இல்லை. அவ்வளவு என்ன பெரிய கூட்டம் இருக்கும் போது தான் நான் நினைச்சேன். பட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்ல இருக்க பீப்புள்ஸா இருந்தோம், வெளியே இருந்தெல்லாம் வந்து இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர்க்கான கியூ இங்க லைனா நிக்குது. ஸோ அது எப்படி இருக்க போது, நான் கியூல நின்று எப்படி வாங்க போறேன்றது எனக்கு தெரியல, வாங்க முடியுமான்றதும் எனக்கு தெரியல. மேபி பார்ப்போம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணி ஃபுட்டை வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஸோ அவர் சொன்ன சேலஞ்சில் நான் தோத்துட்டேன். ஆக்சுவலாக நான் இங்கே இருக்க கியூவில் நின்று சாப்பிட்டவங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் பண்ணி கியூவில் நின்று சாப்பிட்ற அளவுக்குலாம் ஒர்த் இல்லைனாலும் பட் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு, குவான்டிட்டி வைஸும் ஓகே தான். பட் வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடணும்னு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கியூவில் நின்று ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் கலிஃபோர்னியா burritoல இருந்து ஆர்டர் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சிபாட்லோ சிக்கன் பவுல், ஒரு ரைஸ் பவுல். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பைட். ரைஸ் பவுல் வாஸ் ஓகே, பட் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 100 ரூபீஸ் ப்ளஸ் டேக்ஸோட வரும் உங்களுக்கு. கிறிஸ்பி சிக்கன் burrito ஒன்று வாங்கியிருக்கேன். பர்சனல் ஒப்பீனியன் இங்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஆஃபருக்கு ஒரு 150 பேர் வந்திருப்பாங்க. 150 பேர்ல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனேன் நான். 2 மணி நேரம் வெயிட் பண்ணி நான் ஆர்டர் வாங்கணும்னு அப்படி ஒன்றும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ட்ரை burrito. ஐ லவ் burrito. ஸோ burrito நல்லா உண்மையாக நல்லா இருக்கு. பட் இருக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. மேக் பண்றதும் ரொம்ப லோ. எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல இப்போ அது வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்பி சிக்கன் burrito உண்மையாவே சூப்பரா இருக்கு. பட் ரைஸ் பவுல் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. மேபி நான் ட்ரை பண்ண சிபாட்லோ சிக்கன் வேணா மாத்தி வாங்கியிருக்கலாம். இந்த ஆஃபர் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி கியூல நின்று சாப்பிட்டு நான் வந்து அப்படி ஒன்றும் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தெல்லாம் கிடையாது. பட் இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன், இது ஒர்த் இல்லையன்றதை. கலிஃபோர்னியா burrito இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாமோன்றது என்னோட தாட்டு தான். அதே மாதிரி ரைஸ் பவுலோட குவான்டிட்டியும் கம்மியாக இருக்க மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை. மறக்காம ஃபுட் பிள்ளைய ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.